ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா என் தங்கச்சியோட ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் தான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா November 3rd அண்ட் நாங்கள் வந்து முன்னாடி நாளே வந்து கிளம்பிட்டோம், சண்டேவே வந்து கிளம்பிட்டோம். ஸோ அந்த வீடியோ தான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் என்னோடய தங்கச்சி பார்த்தீங்க அப்படின்னா பேபி பிறந்ததுக்கப்புறம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து அவங்க வீட்டுக்கு போக போகிறாங்க. அது ஃபஸ்ட் டைம் போகிறதே வந்து நியூ ஹவுஸ்க்கு தான் வந்து போக போகிறாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் எனக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் வந்து கரெக்டாக வந்து நான் பேக் பண்ணி வச்சுக்கிட்டேன். வளையல், அதுக்கப்புறம் ரோலான், பர்ஃப்யூம், லிபாம் எல்லாத்தையும் வந்து என்னோடய ஹேண்ட்பேக்கில் தனியாக எடுத்து வச்சுட்டு அண்ட் எனக்கும் அம்மாவுக்கும் ஒரு பேக் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ கோயிலுக்கு போயிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நியர்பை ஒரு கோயிலில் வந்து நிறுத்தியிருந்தாங்க. ஸோ அங்கே வந்து நான் போகக்கூடாது, அதனால் எல்லோரும் போயிட்டு இருந்தாங்க. நான் கார்லேயே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். யாருக்கெல்லாம் இந்த வாமிட் சென்சேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு நார்மலாகவே இருக்கும், அது இந்த ப்ரெக்னென்ட் டைமில் இன்னும் அதிகமாகவே இருக்குது. எனக்கு லெமன் கிடைக்கல, அதுக்கு பதிலாக நான் வந்து ஆரஞ்சு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ தம்பி கூட அப்படியே விளையாண்டுட்டு அவனை வந்து என்கேஜ் பண்ணிட்டேன், ஏன்னா அவன் கிராங்கி ஆகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் கரூருக்கு முன்னாடியே வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் போயிருந்தேன். எனக்கு கரெக்டாக பேர் கூட தெரியல. ஸோ அங்கே போயிட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு வந்திருந்தேன். அங்கே ஏதோ நாகமணி பூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க, ஏதோ சிவனுக்கு வைக்கிற பூ. அது எனக்கு பார்த்ததுக்கு நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறதோட ஸ்மெல் சூப்பராக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருந்துச்சு. நல்ல மொத்த மரம் மாதிரி இருந்துச்சு. மரம் ஃபுல்லாகவே வந்து மேலே கிளையில இல்லாமல் கீழே அதோட கீழே வரைக்குமே வந்து நிறைய ஃப்ளவர்ஸ் இருந்துச்சு. அதெல்லாம் பறிச்சுட்டு அதுக்கப்புறம் சீர் வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுனால இன் பிட்வீன்லேயே போகிற வழியிலே எல்லாத்தையும் வாங்கி, காரில் தானே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து வாங்கிக்கிட்டு நாங்கள் சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். லஞ்சுக்கு வந்து அன்னபூர்ணாவுக்கு போயிருந்தோம். ஸோ அங்கே போயிட்டு லஞ்சை சாப்பிட்டுட்டு லஞ்ச் வந்து ஃப்ரைட் ரைஸ், அதுக்கப்புறம் நான் வந்து லெமன் ரைஸ் சாப்பிட்டேன். அதையும் சாப்பிட்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய ஷாப்பில் வந்து விண்டோ ஷாப் மாதிரி பார்த்துட்டு ஒரு ஆரஞ்ச் ஜூஸ் ரொம்ப ஹைட்ரேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆரஞ்ச் ஜூஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்பி அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக நாங்கள் வீட்டுக்கு ரீச் ஆகிறதுக்கு அரௌண்ட் ஒரு 4 o'clock கிட்ட ஆகிட்டு, ஏன்னா வந்து ரொம்ப வெயில். அதுவும் நாங்கள் வந்து தம்பி அழுகுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே ஸ்டாப் பண்ணி அவனுக்கு வந்து தூங்க வச்சுட்டு இப்படி தான் நாங்கள் வந்து போயிட்டு இருந்தோம். ஸோ தம்பி இல்லைன்னா நாங்கள் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து ரீச் ஆகிருப்போம். ஒரு 5 hours தான் ஆகும் இங்கேருந்து போகிறதுக்கு. நாங்கள் வந்து தம்பி வச்சுருந்தனால 7 to 8 hours மேலேயே ஆயிடுச்சு. நியூ ஹவுஸ் வந்து ரீச் ஆயிடுச்சு. அங்கேருந்து பார்க்குறதுக்கான வியூ வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் தான் வந்து கோலம் போட்டிருந்தேன். உண்மையிலேயே நல்லா வந்துருச்சு. நான் கூட மறந்து போயிருக்கோம் அப்படின்னு நினச்சேன். அப்படிலாம் இல்லை, கரெக்டாக வந்துருந்துச்சு. நானாகவே அப்படியே யோசிச்சு ஏதோ ஒரு கோலம் போட்டுவிட்டு சைடு 2 பார்டர் வந்து சிக்கு கோலம் வந்து போட்டிருந்தேன். ஸோ வாழை லைட்டிங்லாம் ஃபிக்ஸ் பண்ண வந்திருந்தாங்க. ஸோ அந்த ஒர்க் போயிட்டு இருந்துச்சு. சரி நம்ம உட்காந்து போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே போட்டுட்டு உங்களுக்கு வந்து எம்டி ஹவுஸ் ஐயர் வந்துட்டாங்க. ஸோ இருந்தாலும் யாரும் வரல அப்படிங்கிறதுனால இதுக்கு முன்னாடியே எம்டி ஹவுஸ் வந்து எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து நான் காட்டியிருக்கேன், பாருங்கள். நான் ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனுக்கு வந்து இந்த சாரீ தான் வந்து கட்ட போகிறேன். ஆக்சுவலாக வந்து என்னால் இப்போலாம் பட்டு சாரீ வந்து கட்டவே முடியல. பேபி பம்ப் வந்ததுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் சாஃப்ட் அப்படி இல்லைன்னா காட்டன் சாரீ. எனக்கு நார்மலாகவே காட்டன் சாரீ வந்து ரொம்ப பிடிக்கும் அண்ட் ஈஸியாகவும் வந்துடும். நான் வந்து கல்யாணி காட்டன் வந்து வாங்கியிருந்தேன். ஃபுல் லைட் க்ரீன், அதில் வந்துட்டு டார்க் க்ரீனில் வந்துட்டு பார்டர் வர மாதிரி
ஃபுல்லாகவே வந்து ப்ளைனாக இருக்கும். இதில் ஹைலைட்டாக வெறும் பார்டர் மட்டும்தான். சேம் அதே பார்டர் தான் வந்து ப்ளவுஸ்க்கு வரும். நான் ஷோல்டர் கிட்ட மட்டும் லைட்டாக வந்து பஃப் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் பின்னாடி வந்து நாட் பிரின்சஸ் கட்டு பேக் நெக்கில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். நான் எப்போவுமே வந்து பேக் நெக் தான் ஸ்டிச் பண்ணுவேன். அதுதான் எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அண்ட் பார்க்குறதுக்கும் அண்ட் நீட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் வந்துட்டு பேக் நெக் தான் வியர் பண்ணியிருந்தேன். அண்ட் அது கூட வந்து பேங்கிள்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இது என்னோடய கல்யாணி டைமில் பார்ட்ரு கட்டும் இல்லையா, ஸோ அந்த டைமில் எடுத்த பேங்கிள்ஸ் தான் இது. ஸோ அதை வந்து ஆட் பண்ணிவிட்டு இந்த கையில் லெஃப்ட் சைடில் வந்து வாட்ச் கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ட் அதுக்கப்புறம் லிப் க்ளாஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு காஜல், மஸ்காரா, லிப் பாம், சன்ஸ்க்ரீன் எல்லாத்தையும் வந்து ஆல்ரெடி நான் வந்து பேக்கில் வேறு பேக் பண்ணி வச்சுட்டேன். நான் என்னென்ன யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இது மார்னிங் 4 o'clock கிட்ட வந்து ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து அங்கே ஃப்ளார்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ அதை அப்படியே வந்து கொஞ்சம் ரீல்ஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டேன். எனக்கு வந்து ரெட் ரோஸ் வந்து செடியிலேருந்து பறிக்கிறதுக்கோ இல்லை தலையில் வைக்கிறதுக்கோ எனக்கு அவ்வளோக்கா பிடிக்காது. அது அதுலேயே இருக்கும்போது பார்த்து ரசிச்சுக்கிறது மட்டும்தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து கிளம்பிட்டேன். இது வந்து என் சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீல்ஸ்க்காக வந்து எடுத்திருந்தேன். அதையும் இந்த வீடியோவோட கிளிக் பண்ணியிருக்கேன். மாலை கட்டி கோலம்லாம் போட்டதுக்கப்புறம் சூப்பராகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஹோமம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுதான் அவங்களோட ஃபேமிலி. அங்கே இருக்கவங்க தான் என்னோடய சிஸ்டர். நான் கொஞ்சம் நேரம் போய் கண்ணுக்குட்டி மாடோட கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கண்ணுக்குட்டிக்கு வந்து பழம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த வீடியோ கூட வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அது வந்து உள்ளே வரத்துக்கே அவ்வளோ பயந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது உள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் போல் ஆகிடுச்சு. நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்து எல்லாேருக்கும் வந்து டீ போட்டு கொடுத்துட்டு இருந்தேன். ஆக்சுவலாக இந்த வீடியோ ஆல்ரெடி உங்களுக்கு வந்திருக்குமா இல்லை ஷார்ட்ஸில் வந்திருக்குமான்னு தெரில. எனக்கு டீ போடுறது எவ்வளோ பிடிக்கும் நான் என்ன மாதிரிலாம் டீலாம் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் எல்லாருக்குமே வந்து டீ போட்டுட்ருந்தேன். ஸோ அதுதான் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு எடுத்திருக்கேன். அண்ட் நியூ ஹவுஸ் அப்படிங்கிறனால திங்ஸ்லாம் எல்லாமே புதுசாக இருக்கும். எல்லாமே அரேஞ்ச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஓரளவு நாங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டோம். கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறதெல்லாம் வந்து நெக்ஸ்ட்டு டேக்கு வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா வந்து ஹவுஸ் வார்மிங் அன்னைக்கு வராதவங்க எல்லாருமே வந்து ஈவினிங் நெக்ஸ்ட் டே இந்த மாதிரி வந்துட்டு இருந்தாங்க. அண்ட் நெக்ஸ்ட் டே வேறு நான்வெஜ் எடுத்து குக் பண்ணுவாங்களாம். ஸோ அந்த டைம்லேயும் நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு திங்ஸ் எல்லாமே கொஞ்சம் லேட்டாக தான் நாங்கள் எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரலான்ட்டு இருந்தோம். இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக போகுது. லாங் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லோரும் என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் டேக் கேர். பாய்.